இப்ப யானைகளை பத்தி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, யாராவது பாத்தீங்களா? நமக்கு என்ன யானை கேடு கேட்ட, நமக்கு அந்த எட்டனா கொடுத்தோன்னு தும்பிக்கை வச்சு தலைமையில பயன்னு வச்சா அது நமக்கு போறோம். அது வேற அந்த எட்டனா வாங்கி உடனே அப்படி பாகண்ட அப்படியே கொடுத்துரும், அவன் வாங்கி அதை எடுத்து அப்படியே உள்ள போட்டுக்குவான். அதுவே ஒரு வச்சிருக்கு. 5 ரூபானா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கு, எட்டனானா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதாவது ஒழுங்கா இருந்த யானையை கூட நம்மால் கெடுத்துட்டான். அதுக்கும் எட்டனாவுக்கும் 5 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியறாப்புல அதை மாற்றி தொலைச்சு விட்டான். அது அதுக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுது. சார் என்ன ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெரியுங்களா? ஒரு தனி ஆள் யானை வளர்க்குறான், ஒரு தனி ஆள் யானை வளர்க்குறான். அந்த யானையை மீட்கணும்னு ஒரு உயிர்கள் விலங்கு ஆர்வலர் கேஸ் போடுறாரு. அந்த யானையை அவங்ககிட்ட மீட்கணும், ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு அந்த யானையும் அந்த பாகனையும் வர சொல்றாரு. அந்த யானை பாகன் சில விஷயம் சாப்பிட கொடுப்பான்ல உங்களுக்கு, அதை கொடுக்கும்போது அது அவனோட அப்படி ஈசிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு முழுசா தெரியுமோ தெரியாதோ, ஒவ்வொரு பாகம் ஒரு டெக்னிக் வச்சிருப்பான். சில பாகம் யானைக்கு பொடி கொடுப்பான். எது? மூக்குப்பொடி. இவன் கெட்டது காணாதுன்னு அதையும் பழக்கி வச்சிருவான். மூக்குப்பொடியை லேசா கொடுத்துருவான். அது அவனை பார்த்தாலே தடவிக்கிட்டே நிற்கும். இன்னும் சில பேருக்கு ஃபில்டர் காஃபி கொடுத்து கெடுத்தவன் இருக்கிறான். அது ஃபில்டர் காஃபி ஒரு இவ்வளோ பெரிய சொம்பில் வைக்கணும், அதுக்கு உஷ்ன்னு ஒரே உறிஞ்சிடும். அது ஃபில்டர் காஃபி தான் குடிக்குமே ஒழிய ப்ரூ நெஸ் குடிக்காது. அப்படி ஒரு யானை இருக்கு, பழக்கி வச்சிருக்கிறான் அவன். எதுக்கு சொல்ல வரேன்? பாகனுக்கு ஒரு டெக்னிக் உண்டு. அதுக்கு ஒரு சின்ன வஸ்துல ஆசையை உண்டு பண்ணி தான் கண்ட்ரோல்லே வச்சிருப்பான். அது அவன் மேல தேய்ச்சிக்கிட்டே நிற்கும். அது வேணுங்கிறதுக்கு போதெல்லாம் அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது பார்த்தா அன்பா இருக்கிற மாதிரி தெரியும். அவன் அந்த காரியத்தை பண்ணிட்டான். எப்படி? அந்த யானை தங்கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி. உடனே ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர்டர் போட்டார், இவ்வளவு பிரியமா இருக்கிற யானையையும் அந்த பாகனையும் பிரிக்க கூடாது, அது நிஜமாவே அவங்ககிட்ட அன்பா தான் இருக்கு, அதனால பிரிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டார். முடிஞ்சு போச்சு கேஸ். ஆனா அந்த யானையை காப்பாற்றணும்னு நினைச்சவன் தொடர்ந்து அந்த யானையை அவன் எங்கெங்க வாடகைக்கு விடுறான், வாடகைக்கு விடுற இடத்துல எல்லாம் எப்படி அடிக்கிறான், அதை லாரியில எப்படி அடிச்சு ஏத்துறான், அது லாரியில ஏற முடியாம சரிஞ்சு கீழே விழுந்து ஒரு கருங்கல் ஜல்லியில விழுந்து அதுக்கு உடம்பெல்லாம் எப்படி புண்ணா போச்சு, அந்த யானையோட முதுகெலும்பு எவ்வளவு வீக் ஆயிடுச்சு, இது எல்லாத்தையும் அவன் தள்ளி. இப்பதான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானே சார், என்ன இந்த செல்போன் கேமரான்னு ஒரு பாவி ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 10,000 பேர் செத்தே எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுறாங்க. ரகசியத்துக்கு இடமே கிடையாது. நீட்டா எடுத்துட்டோம். அந்த யானையை எப்படி எல்லாம் இம்சை பண்றாங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு, அதை விட முக்கியம் இந்த யானை ஆரோக்கியமா இருக்குன்னு சர்டிபிகேட் வாங்குறான். அதை வாடகைக்கு விடலாம்னு சர்டிபிகேட். நம்ம நாட்டு தான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கிக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரு கணக்கு இருக்கு. அதை பத்தி கவலையே கிடையாது. நமக்கு தான் அந்த உயிர் இருந்தா என்ன, செத்தா என்ன, போனா என்ன, நமக்கு நம்ம டேபிள் டிரால வாங்க வேண்டியதை வாங்கியாச்சுன்னா எதிர வேணாலும் கைது போடுவோம்ல. சார் அப்துல் கலாமுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இஷ்யூ பண்ணார் சார். அப்துல் கலாம் சாருக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஒருத்தர் இஷ்யூ பண்ணார். ஏன் அரெஸ்ட் வாரண்ட் கைது போடுவார் பாத்தீங்களா, அதுல அப்துல் கலாம் பேர் போட்டு ஒருத்தர் உள்ள வச்சுட்டான், கைது போட்டார். முடிஞ்சு போச்சு. இது என்ன ஏதுன்னு படிச்சார? படிக்கல. என்ன பண்ணி தொலைக்கிறது? அவர் காலேஜிலேயே படிச்சாரா படிக்கலையா நமக்கு தெரியாது. அப்புறம் இதை படிச்சாரா படிக்கலையா நமக்கு எப்படி தெரியும்? ஏன் இவ்வளவு உரிமையா பேசுறேன்னு கேக்குறீங்களா? என் கூட படிச்சவங்க 6 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு, 3 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. என் கூட படிச்சவங்க. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. நான் ரிட்டையர்ட் இன்னும் ஆகவே இல்லை, ஜாலியா இருக்கு. முந்தா நாள் நாங்க எங்க காலேஜ் கெட் டுகெதர், நாங்கெல்லாம் செட்டா இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. சுகிஷு உன்னோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், என் பொண்டாட்டி என்ன திட்டுவா அப்படின்னு என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. கர்வத்தில் பேசல. என்னன்னா சட்டம் படித்ததை விட தமிழ் படித்தது தான் என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க இப்ப பச்சை இங்கில கையெழுத்து போட முடியாது. நான் எப்ப வேணாலும் எந்த இங்கில வேணாலும் கையெழுத்து போடுவேன். சரி தள்ளி வைங்க. அந்த உரிமையில தான் கேலியா பேசுற, வேற ஒன்றும் இல்லையே. எனக்கு ஜூனியர் தானே இப்ப இருக்கிற எல்லா மேஜிஸ்ட்ரேட்டுமே, எனக்கு ஜூனியர் தானே, அதனால சொல்றேன். விடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்? இவன் எடுத்தான் சார், எடுத்துட்டு ஹைகோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணான். அவன் ஒரு சமூக விலங்கு நல ஆர்வலர். அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் படிச்சுட்டு கல்ல தண்ணி விட்டாங்க. அது பெருசு இல்லை. இம்மீடியட்டா உடனே ஈரோடு, அந்த யானை வச்சிருக்கிற இடம், ஈரோடுக்கு டிராவல் பண்ணாங்க. சடனா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணா அந்த யானையை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களே பார்த்துட்டு கிளீனா ஆர்டர் போட்டாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? யானைகளை இனிமேல் தனியார் வாங்கக்கூடாது, கோயில்களில் கூட அவற்றை பாதுகாப்பாக கவனிக்க வேண்டும், இனிமேல் அறநிலையத்துறையில் கூட யானைகள் வாங்கக்கூடாது, யானைகள் இயற்கை சூழலில் வாழ வேண்டியவை,
அவற்றை மனிதர்கள் சொந்த லாபத்துக்காக தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள். இது பற்றி ஒரு வரிசையா அவங்களுடைய ஆர்டர்ஸ் ஒரு 8 போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நான் எது பேசினாலும் என் பின்னாடி பேப்பர் இல்லாம நான் பேச மாட்டேன். சில பேர் சொல்றான் சுகீசிவன் பெதட்டுறாரு, உளர்றாரு, ஆதாரம் இல்லாம. தாரம் இல்லாம வாழ வேண்டிய வாழ்க்கை கூட வரும்டா, ஆதாரம் இல்லாம மேடையில ஏறுறதுக்கு ஒருபோது முடியாதுடா. எல்லாத்துக்கும் நான் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் காப்பி கையில் வச்சிருக்கிறேன், எது பேசினாலும். சார் அப்புறம் அவனை பாராட்டுறாங்க, நீ இப்படி ஒரு தனி ஆர்வலர், முயற்சி செய்து யானைகளை காப்பாற்றுறதுக்காக அவனை பாராட்டுறோன்னு. இப்ப சொல்றேன், நீங்க யானையை பத்தி ஏன் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டா, யானையோட ஒரு உயிரோட இயல்பு என்ன சார்? யானையோட இயல்பு என்ன தெரியுங்களா? தனியா அதால வாழ முடியாது சார். அது ஒரு கூட்டமாவே வாழ்ந்து பழக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, மனுஷன்ல அம்மா செத்துட்டா கூட பிள்ளைய வளர்க்க முடியாது. யானையில பிரசவத்துல தாய் யானை செத்து போயிட்டா கூட குட்டி யானைக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஏன்? பெரியம்மா யானை, சித்தி யானை எல்லாமா சேர்ந்து அதை அப்படியே காப்பாத்தி அதை முழுக்க வளர்த்து ஆளாக்கி வெளியே விட்டுரும். இதெல்லாம் என்ன பியூட்டிங்கிறீங்க? அதுக்கு பாட்டி யானை போறோம், பெரியம்மா யானை போறோம், சித்தி யானை போறோம், அதுங்களே ப்ரொடெக்ட் பண்ணிடும். தாயார் எங்கேயோ வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, பிரிஞ்சு போச்சுன்னா யானைங்க ஒன்றும் கஷ்டப்படாது, குட்டிங்களை அதுங்களே வளர்த்துரும். பாசமானது. இதை விட 2வது விஷயம், 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு அது நடக்கணும். அதனுடைய உடம்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு 18 மணி நேரம் நடக்கணும், 6 மணி நேரம் தான் தூங்கணும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? 18 மணி நேரமும் திங்கணும். அது இப்படி போவோம், 2 இலையை பறிச்சு திங்கும், 2 இலையை பறிச்சு திங்கும், அங்க திங்கி இங்க திங்கும், ஒரு தென்னமட்டையை உருவும், ஒரு வாழைமரத்தை உருவும், அப்படியே தின்னுக்கிட்டே போகும். எங்க இந்த பக்கம் ஆரம்பிச்சா மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போய் மைசூர் வரைக்கும் போய் அது ஒரு பாதை வச்சிருக்கு தனக்குன்னு. அப்படியே போயிட்டு திரும்பி அவங்க இருந்து புறப்பட்டு மறுபடியும் மழை ஆரம்பிச்ச உடனே திரும்பி இப்படி வரும், இந்த பக்கம் கடைசி வரைக்கும் வரும். அப்போ அதுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கு. 1, அது கூட்டமா வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருக்கும். 2, அதுக்கு கட்டி போடவே கூடாது, அது நடந்துகிட்டே இருக்கணும். 3, வயிறார சாப்பிடணும், அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும். 4, தண்ணிக்குள்ள போய் அது முங்கி விளையாடி தண்ணியை தூக்கி மேல அடிச்சு அது விளையாடணும். நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க, யானை வளர்க்குற எந்த பாவியாவது இப்படி வளர்க்குறானா? முதல்ல தனியா கட்டி போடுறான், அதுக்கு எவ்வளவு கஷ்டம். அதுக்கு கூட்டமா வாழ்ற விலங்கு தனியா கட்டி போடுறான். 2, அதுக்கு வயிறார சாப்பாடு போட நமக்கு யாருக்காவது வக்கு இருக்கா? இல்ல. 3, அந்த யானையை கூட்டத்தோட சேர்ந்து வாழ்வதற்கு நம்ம அனுமதிக்கிறோமா? இல்ல. மேட்டிங் பீரியட்ல அது மேட் பண்றதுக்கு அலோ பண்றோமா? சார், சாதாரண விஷயம் இல்ல. நீங்க செய்யற பாவத்துல மிகப்பெரிய பாவம் உரிய பருவத்தில் அதற்கு மேட்டிங்கான வாய்ப்பு கொடுக்காதபடி போவது நீங்க செய்யற பாவத்துல மிகப்பெரிய பாவம். இப்போ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா வருத்தப்படுறோமே, யானை தன்னுடைய இணையோடு இருக்க வேண்டாமா? அதனுடைய பருவத்தில் அதனுடைய இணையோடு இருந்து மகிழா இருக்க வேண்டாமா? நீங்க கொண்டாந்து கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல நாம எப்படி சார்? என் பொண்ணு ஒரு தடவை வந்தா, சின்ன குழந்தையா இருந்த போது, அப்பா நாய் வளர்க்கலான்னா. இது நான் சொல்றது இப்போ என் பெரிய பொண்ணுக்கு 35 வயசு ஆச்சாமா, அது கூட ஒய்ஃப் தான் கேட்கணும். 40 வயசு ஆச்சு, பெரியவளுக்கு 40 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். 6 வயசு இருக்கும்போது வந்தா, பா ஒரு நாய் வளர்க்கலாம்ப்பா, நாய் வளர்க்கலாம்ப்பா. நான் வழக்கம் போல மேடையில் ஜோக் அடிக்கிற மாதிரி, அது எதுக்குமா இன்னொன்று, நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இன்னொன்று அப்படின்னு. இல்லைப்பா நல்ல நாய் வேணும் இல்லை, அவன் நல்ல நாய் வேணும் இல்லை அவன் உன் வாய் கொழுப்புக்கு. அப்புறம் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, அப்பா வாங்கி தரேன். என்ன, நீ நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறது நாயோட சந்தோஷத்துக்காவா உன்னோட சந்தோஷத்துக்காவா? என் பொண்ணு இப்படி யோசிச்சு சொன்னா, நாயோட சந்தோஷமா? ஏன் சந்தோஷத்துக்காக தான் நாய் வாங்கி தர முடியாது. ஏன் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதை கொண்டாந்து உள்ள வச்சு இம்சை பண்ணுவியா? நாயோட சந்தோஷத்துக்காக நீ நாய் வளர்க்குறேன்னு சொன்னா அப்பா வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா ஓ சந்தோஷத்துக்காக நீ நாய் வளர்க்குறேன்னு சொன்னா அப்பா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு ஏமாத்தி அதே மாதிரி நாயோட சந்தோஷத்துக்கு சொல்லி வாங்கிட்டேன். அப்புறம் நானும் இவளும் தான் பார்த்தோம். ஒரு வாரம் அதுக்கு கவனிச்சா, அதுக்கப்புறம் அதை கவனிக்கவே இல்லை. அது பரிதாபமா நிற்கும், அது பாசத்துக்கு இயங்கும். எவ்வளோ சார், நான் வெளியில போகும்போது சார், நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படியே சங்கிலியில கட்டியிருந்தா கூட பரபரப்புன்னு பரபரக்கும். அது ஒரு காரியம் பண்ணும் சார். திடீர்னு அங்கேருந்து ஓடி வரும், 2 முன்னங்கால அப்படியே வச்சு இந்த சட்டையில மேல வச்சுரும். நான் நல்லா வெள்ளையும் சொல்லையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு புறப்பட்டா அதுக்கு என்ன தெரியும், அதை பத்தி ஓடி வந்து இந்த 2 முன்னங்கால அப்படி வைக்கும். அது ஒன்னாவது ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருந்தது. இந்த வீட்டுக்கு இவன் தான் எஜமானன்னு ஒரு ராங் இம்ப்ரெஷன். அது இந்த தாவா கட்டி நக்கி கொடுங்க சார், இந்த தாவா கட்டி நக்கி கொடுக்கும்.
எனக்கு இன்னும் அதை நினைச்சா கண்ணில் தண்ணி வரும். ஒரு விலங்கை நாம வளர்க்குறோம்னா அதனுடைய சந்தோஷப்படி வளர்க்கணும். நீ அவர் ரொம்ப தமாஷா பேசினார், எனக்கு இப்படி பேச வராது, அவர்களுக்கு ஹியூமர் வராது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஹியூமர் நடந்தது. நான் வெளியில் போகும்போதே ஒய்ஃபை கேட்டேன், ஏமா நாயை கட்டிட்டியான்னு. நான் தான் எப்போவோ கட்டிட்டேனேன்னா. ஆனால் என்ன நாயின்னு சொன்னதில் உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கு பாருங்க. இந்த வஞ்சனை ஆகவே ஆகாது. நான் தான் எப்போவோ நாயை கட்டிட்டேனே அப்படின்னா சார், அந்த அந்த உயிரினங்கள்னா அதனுடைய மகிழ்ச்சிக்கு நம்ம வளர்க்கணும் சார். ஒன்று சொல்லட்டுமா, நான் வீடு கட்டினேன் கோயம்புத்தூர்ல. ஜிகே சுந்தரம், லக்ஷ்மி மில்ஸ் ஜிகே சுந்தரம், அவர்கிட்ட போய் பத்திரிகை வைக்கிறேன். கோயம்புத்தூர்ல நான் அப்போ இருந்தேன், கம்பன் கழக தலைவர் அவர், எங்கிட்டலாம் பிரியமா இருப்பார். அதனால பத்திரிகை போய் வைக்கிறேன். அவர் தெலுங்கும் தமிழும் கலந்து தான் பேசுவார். வீடு உங்களுக்கு மட்டும் கட்டியிருக்கீங்களா இல்லை இல்லை எல்லா உயிருக்கும் கட்டியிருக்கீங்களா அப்படின்னா. எல்லா உயிருக்கும் சேர்த்து நான் ஜூவா நடத்துறது எனக்கு புரியல. ஐயா என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை, நீங்களும் பிள்ளைங்களும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வீடு கட்டியிருக்கீங்களா இல்லை எல்லா உயிரும் இருக்கிறதுக்கு வீடு கட்டியிருக்கீங்களா? பெருச்சாளி வலை உட்படவா கட்டுவாங்க? எனக்கு புரியலன்னு. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? மரங்கரம் வச்சிருக்கியான்னு கேட்கறது. மரங்கரம் வச்சிருக்கியான்னு கேட்கறாரு. ஏன்? அது வந்து 2 கிளி உட்காரும், 2 மைனா வந்து உட்காரும் இல்லையா, 2 பறவை வந்து உட்காரும். எனக்கு அப்படியே அசந்து போயிட்டேன். அடே உண்மைதான். நான் இப்பவும் எங்க வீட்டில் சப்போட்டா மரம் வச்சிருக்கிறேன். நமக்கு சப்போட்டா யாரும் இல்லாட்டாலும் சப்போட்டா இருக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சப்போட்டா மரம் வச்சிருக்கிறேன். ஒரு காய் நான் தின்னதில்லை. சப்போட்டா பழம் ஒரு பழம் நான் தின்னதில்லை. காலையில் எந்திரிச்சு வந்து பால்கனியில் நின்று அப்படி நின்று வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே சும்மா ஒரு 50-60 பறவை வந்து அதை கடிச்சு திங்கும் பாருங்க, ஒன்னோட ஒன்று, அணில் அது இது. ஐயோ என்ன சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நான் மிருகங்களை நேசிக்கிறேன்னு கூண்டுல போட்டு பூட்டாதீங்க. உங்க வீட்டில் 2 மரம் வச்சு செடி வச்சு அதுல அது வளர்த்துது பாருங்க, நீங்க சந்தோஷமாவும் இருக்கலாம், அது சுதந்திரமாவும் இருக்கலாம். அதனுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்க கூடாது. எந்த உயிரினுடைய சுதந்திரத்தையும் நம்ம கெடுக்க கூடாது. அது ஒரு மரப்பொந்தில வச்சு அதுக்குள்ள கொண்டு போய் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு உள்ள வச்சு அதை லவ் பண்றதை நம்ம பார்க்கலாமா? உங்களை பக்கத்து வீட்டுக்கார ஜன்னல திறந்து எட்டி பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும். ஆனா பாக்குறோம், பிக் பாஸ்ங்கிறது வேற என்ன, யார் வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத வேணும் பாக்குறது தானே, அது வேற என்ன, அதே தான் நம்ம வேலை. மன்னிச்சுக்கங்க, ஒரு மிருகத்தை நம்ம வளர்க்கிறோம்னா அதனுடைய உயிருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் இல்லையா? இப்ப நல்ல வேலை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, இனிமேல் யானைகளை யாரும் வாங்க முடியாது. யானைகளை சுதந்திரமா அனுமதிக்கணும். அவ வந்து கூட்டத்தோட கூட்டமா இருப்பதற்கான அந்த வகையில் அவைகள் இருப்பதற்கு அனுமதி செய்ய வேண்டும். இதை எதுக்கு சொல்ல வர? எல்லா உயிர்கள், எங்க பாரதி கவலைப்பட்டால, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களி ஆட்டம், விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. எப்படியெல்லாம் அந்த உயிர்களை அனுபவிச்சிருக்கிறார் சார். சுயநலமா வாழ்ந்தா நல்லது. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்றேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எதுக்கும் காலம் நேரம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த மரபுப்படி நான் அதை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிக்கணும். தாய்மொழியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்றோம். மகாத்மா காந்தி சொல்றார், என்ன சொல்றாரு? தாய்மொழியில ஒருத்தன் படிக்கிற போது வளரக்கூடிய அறிவு நுட்பம் எல்லா சமயத்திலும் ஏற்படும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஒரு கடிதம் எழுதும்போது குஜராத்தில எழுதுறார். அவர் ஒரு கடிதத்தை ஜெயிலில் இருக்கும்போது, சிறையில் இருக்கும்போது குஜராத்தில எழுதுறாரு. யாருக்கு? அவருடைய மனைவி கஸ்தூரிபாவுக்கு கடிதம் எழுதுறாரு ஜெயில இருந்து. அந்த பிரிசன் ஆபீசர் என்ன சொல்றான், இந்த பாரு, இங்கிலீஷ் தான் எனக்கு படிக்க தெரியும், நீ என்ன எழுதியிருக்கேங்கிறத நான் படிச்சாதான் வெளியே அனுப்ப முடியும். நீ குஜராத்தில எல்லாம் எழுதுனா என்னால உன் ஒய்ஃபுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா ஜெயிலை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் வந்து லெட்டரை படிக்கணும், நீ என்ன எழுதியிருக்கேங்கிறத படிக்கணும். அதனால இங்கிலீஷ்ல எழுதி கொடு, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும் இல்ல, இங்கிலீஷ்ல எழுதி கொடு. காந்தி சொன்ன பதில் சொல்லட்டுமா? சொந்த மனைவிக்கு யாராவது அந்நிய மொழியில் கடிதம் எழுதுவார்களா? எவ்வளவு பெரிய வார்த்தை சார் அது, காந்தியோட வார்த்தை. சொந்த மனைவிக்கு யாராவது அந்நிய மொழியில் கடிதம் எழுதுவார்களா? அப்படி ஆங்கிலத்தில் எழுதுவதை விட நான் எழுதாமலேயே இருந்து விடுகிறேன். காங்கிரஸ் மாநாடு நடக்குது, ஒருத்தர் பேசுறாரு, அவர் ஆங்கிலத்தில் பேசும்போது காந்தி சொல்றாரு, நீ ஏன் ஹிந்தியில பேசக்கூடாது அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறார். யாரோ ஒருத்தர் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னார். நீ ஒரிசால இருந்தானே வந்திருக்கிற, ஒரிய மொழியிலேயே பேசு. நீ ஒரிய மொழியில பேசுறத நேதாஜியை கூப்பிட்டு சொல்றார், உனக்கு ஒரிய மொழி தெரியும் இல்ல, அவ என்ன பேசுறான்னு மற்றவங்களுக்கு விலைக்கு சொல்லு, புரியுதா? ஏன் தெரியுமா? அப்ப சொல்றார் காந்தி ஒரு வார்த்தை,
தாய்மொழியில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவது போல் வேறு மொழியில் தன்னுடைய அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாது. இது காந்தி வாழ்ந்த நாடா சார்? இது காந்தி வாழ்ந்த நாடா சார்? தாய்மொழியில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதை போல வேறு மொழியில் நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க தாய்மொழிக்கு அவங்கவுங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா அதை மொழி வெறின்னு சொல்றதா? எல்லாருமே அவனுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இன்னும் கூட சொல்லட்டுமா, இந்த நாட்டை இன்னும் பிரில்லியண்டான சயின்டிஸ்ட், அதாவது ஆற்றல் பூர்வமான அறிவாளிகள் வந்திருக்க முடியும். இரவல் மொழியில் படிப்பதால் தான் சிலர் மட்டுமே அறிவாளி ஆகிறார்கள். தாய்மொழியில் படிக்க பழகினால் புதிய புதிய சிந்தனையாளர்கள் இந்த உலகத்தில் நிச்சயம் தோன்றுவார்கள். இந்த தாய்மொழி வழியான அந்த சிந்தனை இப்ப கூட உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு தமிழ்ல விவாத மொழியா தமிழை ஏன் வைக்க கூடாதுன்னு கேட்டபோது நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மறுத்துட்டார்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா அதான் பதில் வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் யார் மேல நடக்குதோ அவனுக்கு ஏதாவது புரியுமா? அவன் போய் உட்கார்ந்துருக்கான். வக்கீல் நமக்கு தான் பேசுறாரா அவனுக்கு பேசுறாரான்னு எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க தாய்மொழியில் அவன் பேசினா என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கலாம். இல்ல இது தெரியணுமா இல்லையா? அப்ப அந்தந்த மாநிலத்தினுடைய நீதிமன்றங்கள்ல அந்தந்த மாநில மொழி ஒரு வழக்காடு மொழியா இருந்தா என்ன தப்பு? சரி அப்ப ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ஜட்ஜஸுக்கு 2 மொழி தெரியணும்னு சொல்லு. அந்த 2 மொழி தெரிஞ்சவன் தான் ஜட்ஜா வர முடியும்னு சொல்லு. அவனுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இல்ல மினிமம் 3 மொழி ஜட்ஜுக்கு தெரியணும். நாங்க மாத்திரத்துக்கு வசதியா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வசதியா, அதனால ஜட்ஜ் படி. நீ ஜட்ஜ் படின்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஜனங்களை படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துற. இந்த நாட்டு ஏழை விவசாயி இனிமே போய் வேற மொழி படிச்சுட்டு வர போறானா? அவனுக்கு கேஸ் நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, கோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க மக்களுடைய கஷ்டத்தை உணரணும். நான் ஏதோ ஒரு மொழி வெறியில பேசல. நான் ஹிந்தி படிக்கணுங்கிற தனிப்பட்ட சிந்தனை உடையவன். ஏன்னு கேட்டா ஒருத்த முன்னேறணும் வாழ்க்கையிலன்னா எத்தனை மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறானோ அத்தனை மொழிக்கு அவன் முன்னேற முடியும். நீ பிரெஞ்சு படிக்கிறியா படி, ஜெர்மனி படிக்கிறியா படி, ஹிந்தி படிக்கிறியா படி. நீ உன் தாய்மொழியை நல்லா படிச்சுக்கோ, ஆங்கிலம் படிச்சுக்கோ, வேற மொழியை நல்லா படி, உன்னை நீ வளர்த்துக்கோ. நான் அதை வேண்டான்னு சொல்ற ஆளே கிடையாது. வேற மொழி படிக்காதேன்னு நான் சொல்ல மாட்டேன், பைத்தியக்காரன் இல்லை. ஆனா தாய்மொழி மட்டுமே தெரிஞ்சவனுக்கு நீ எப்படி காப்பாற்ற போற? இந்த நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல தெலுங்கு ஆந்திராக்குள்ள தெலுங்கு தான் தெரியும். அங்க தெலுங்குல ஹைகோர்ட்ல பேசினா என்ன குடிமொழிக்கு போதா? யோசிக்கணும். இதெல்லாம் பொறுக்க முடியல. இது பொறுப்பதில்லை. முடிச்சிடுறேன், நிஜமாவே முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க இது பொறுப்பதில்லைன்னு வச்சுங்க. மவுண்ட் பேட்டன் இந்தியாவுடைய வைஸ்ராய். மவுண்ட் பேட்டன் இந்தியாவுடைய வைஸ்ராய். அவர் தலைமை பங்குற ஒரு கமிட்டியில் இன்னொரு மெம்பர் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கரோடு சேர்ந்து பயணம் பண்றாரு மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் ரொம்ப ஹையஸ்ட் ரிகார்டு அம்பேத்கர் மேல வச்சிருக்காரு. மகாத்மா காந்தி ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்கிறாரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் மேல ஜவஹர்லால் நேருடைய மரியாதை என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இன்டலெக்சுவல் பிரில்லியன்ஸ், எருடிட் ஸ்காலர்ஷிப், டீப் அண்ட் வைட் இன்டெலிஜென்ஸ், சவுண்ட் காமன் சென்ஸ், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளியர் ரீசன். தமிழ்ல அறிவுத்திறன், முதிர்ந்த படிப்பறிவு, ஆழ்ந்தகந்த தெரிவு, நுண்ணறிவு கூர்மை, தரமான நடப்பறிவு, வளமான பட்டறிவு, தெளிந்த பகுத்தறிவு, இத்தனையும் உடையவர் அம்பேத்கர். இப்படிக்கு ஜவஹர்லால் நேரு. எந்த குறையும் சொல்ல முடியாது. மகாத்மா காந்தியால மதிக்கப்பட்டவர், எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர், அறிவாளி. மவுண்ட் பேட்டன் ரொம்ப மதிப்பாரு யாரு? அம்பேத்கர். சோ அவர் பூரி ஜெகநாத் டெம்பிள் இன்வைட் பண்ண போது கூட்டிட்டு போறாரு. நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. பூரி ஜெகநாத் டெம்பிள்ல மவுண்ட் பேட்டன் மட்டும் அனுமதிக்கப்பட்டார். அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்பட்டார். எந்த நாட்டிலேருந்தோ வந்த வெள்ளக்கார இந்த நாட்டு கோயிலுக்குள்ள போலாமா? இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் இந்த கோயிலுக்குள்ள போக கூடாதான். நாடா இது? நாடா இது? சார் இது என்னைக்கோ முடிஞ்ச கதைன்னு சொல்லாதீங்க. ஒரு வாரம் முன்னாடி யூடியூப்ல வந்தது, ஒரு கோயிலுக்குள்ள யாரோ ஒருத்தர் போயிட்டாருன்னு அந்த கோயில்ல நிர்வாகி திட்டுறாரு. திட்டலாமா? அப்படி நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கலாமா?
அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடைய வேண்டிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? மவுண்ட் பேட்டன் பூரி ஜெகநாத் டெம்பிள்ல பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கப்படுகிறார். டாக்டர் அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்படுகிறார். என்ன நாடு சார் இது? இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. அது சகிச்சுக்க முடியாது. என்றைக்கு இந்த நாட்டில், இந்திய நாட்டில் 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் இது பொது உடைமை. ஒப்பிலாத இந்துஸ்தானம், இது உலகத்துக்கு ஒரு புதுமை. யார் சொல்றா? எங்க பாரதி. 30 கோடி அன்னைக்கு ஜனங்களுக்கும் இது பொது உடைமை. இந்த நாட்டில் எல்லாரும் சமம், எல்லோரும் சமம் என்ற உணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையை இன்னும் ஏற்படுத்தாமல் மதங்களின் பெயராலும் ஜாதிகளின் பெயராலும் வெவ்வேறு பிரிவினைகளை பிரித்துக் கொண்டு இந்தியர்கள் வாழுவது இது பொறுப்பதில்லை. சுயநலம் இது பொறுப்பதில்லை. பிறர் நலம் இல்லாமை பொறுப்பதில்லை. போதுமான விழிப்புணர்வு இல்லை, பொறுப்பதில்லை. யோசித்து பாருங்கள். தரமா நான் இந்த செய்தி எங்க படிச்சேன்னா, ஊ நீலன் அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுறார், சிந்தனை களஞ்சியம்ங்கிற புக்கு. அதுல நீலன் அப்படிங்கிற ஒரு எழுதின செய்தி தான் மவுண்ட் பேட்டனை உள்ள விட்டாங்க, டாக்டர் அம்பேத்கரை வெளியே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி நான் அதுல படிச்சது. தர்மயாதீன குரு பரம்பரை வரலாறு, அதுல நான் படிச்ச செய்தி தான் 7வது பட்டம். அவருடைய அந்த சமாதி இடிக்கப்பட்ட போது அவர் பாடிய பாடலும் மன்னனுக்கு கண்ணு போன வரலாறும் எல்லாமே புத்தகத்தில் இருக்கு. நான் எந்த செய்தி சொன்னாலும் இந்த பக்கத்தில், இந்த புத்தகத்தில் இருக்கிறது, இந்த கல்வெட்டில் இருக்கிறது, இந்த சாசனத்தில் இருக்கிறது என்று பேசியே பழக்கப்பட்டவன். எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கும். எதுவுமே எக்ஸ்ட்ரம் போறா திடீர்னு அப்படியே நான் வந்துடுறது இல்லை. எல்லாத்துக்கும் உரிய பேஸ் ப்ரிப்பேர் பண்ணாம நான் வெளியில வர்றதே இல்லை. ரைட். எதுக்காக இதை சொன்னேன்னா, அது நீங்களும் வேணும்னா சீரியஸான புக்ஸ் படிங்க. பொழுதுபோக்கு புத்தகத்தை மர்மக்கலை கொல்லை படிங்க, நான் வேணான்னு சொல்ல, பொழுது போறதுக்காக. ஆனா அதை தாண்டி இப்போ 7லேருந்து 9, 10 வரைக்கும் சீரியல் போகுது. இந்த சீரியல்ல 5 டயலாக் தொடர்ச்சியா இருக்கும். உன்னை உயிரோட விட மாட்டேன், நீ எப்படி வாழ்றேன்னு நான் பார்க்கறேன், நீ அவனுமா எப்படி இருந்துடுறீங்கிறத நான் பார்க்கறேன், உன்னை ஒழிக்காம விட மாட்டேன். அதுல வேற ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் இப்ப ரொம்ப வேகமா சபதம் பண்றாளுங்க ஒவ்வொரு சீரியல்லையும் பார்த்தேன். இது ஏதாவது இந்த நாட்டை காப்பாற்ற போதா? பொள்ளாச்சி மகாலிங்க ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டார் சார், பிரில்லியன்ட் கொஸ்டின் கேட்டார் சார். சிவம், ஒரு சினிமா எவ்வளோ நேரம்ப்பா போகுது அப்படின்னார். ஐயா 2.5 மணி நேரம் ஒரு சினிமா போகும். 2.5 மணி நேரத்தில் ஒரு கதை சொல்லிட்டான்லப்பா சினிமாவில். ஆமாம். அப்போ சீரியலில் மட்டும் எதுக்குப்பா இந்த 234வது எபிசோடு? ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுப்பா. ஏன்னா சிக்கலான விஷயத்தெல்லாம் என்ன பேச வச்சு தான் அவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுப்பா. என்ன, ஒரு வாரத்தில் ஒவ்வொரு சீரியலும் முடியணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர சொல். திங்கட்கிழமை ஆரம்பிச்சா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அதோட முடிச்சிரு. ஏன் 1/2 மணி நேரம் எபிசோடு 8 போட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு சினிமா நேரம் தானே பார்க்கணும், அதுக்கு மேல ஏன் ஆகணும்? ஒரு சட்டம் கொண்டு வர சொல். கரெக்ட். ஏங்க 1347வது எபிசோடா? இது பொறுப்பதில்லை. வணக்கம்.